மதுரை மாநகரின் குடிநீர் பற்றாக்குறைக்கு தீர்வு காணும் விதமாக முல்லைப் பெரியாறிலிருந்து நேரடியாக தண்ணீர் கொண்டுவரும் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து மதுரை மாநகர பொறியாளர் மதுரம் தந்தி டிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியை இப்பொழுது பார்க்கலாம். இப்போ மதுரை மாநகராட்சிக்கு பழைய மாநகர பகுதிக்கு கூடுதலாக 800 மில்லியன் கன அடி தண்ணீர் நாங்கள் முல்லைப் பெரியார் அணை அதிலிருந்து லோயர் கேம்ப் அப்படின்ற இடத்துலேருந்து தண்ணீர் கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு முன்மொழிவு செஞ்சுருக்கோம். அந்த 800 மில்லியன் கன அடி கிடைக்கிற பட்சத்தில் நாளொன்றுக்கு 60 மில்லியன் லிட்டர்ஸ் 60 எம்எல்டி கூடுதலாக கிடைக்கும். அதுக்கான திட்டங்களை நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். திட்ட அறிக்கை தயாரிச்சிருக்கோம். விரைவில் அந்த திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம். இது பழைய மாநகரத்தினுடைய 72 வார்டுகளுக்கு, புதிதாக இணைக்கப்பட்ட 28 வார்டுகளுக்கு 17 உள்ளாட்சி அமைப்புகள் புதிதாக இணைத்துள்ளோம். அந்த 17 உள்ளாட்சி அமைப்புகள் 28 வார்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த 28 வார்டுகளுக்கு தேவையான குடிநீரை கொடுப்பதற்காக காவேரி ஆதாரமாக கொண்ட திட்டம் திட்ட அறிக்கை தயாரிப்பு செய்திருக்கோம். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் அந்த திட்ட அறிக்கை தயாரித்துட்ருக்காங்க. அந்த திட்டம் வந்த உடனே புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு நகரத்தில் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய 135 லிட்டர்ஸ் நாளொன்றுக்கு நபர் ஒன்றுக்கு அந்த கருத்தின்படி நாங்கள் கொடுத்துருவோம்.